ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஸ்ரீராம நவமி. இந்த வருடம் ஸ்ரீராம நவமி அன்றைக்கு பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் வலங்கைமான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே மதுவனம் ஸ்ரீராமர் கோயில், இந்த இடத்துல தான் நாம் இந்த ஸ்ரீராம நவமியை சிறப்பாக கொண்டாடணும்னு சித்தர்கள் வழிபாட்டு முறையாக அடியேன் குருநாதர் சொல்லியிருக்கிற ஒரு இடம். ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல், இதுதான் ராமருடைய ஒரு விசேஷமான ஒரு விஷயம். ஒவ்வொரு வருடமும் வருகிற பங்குனி மாதம், அதாவது தமிழ் மாதத்தில் கடைசி மாதமாகிய பங்குனி மாதத்தில் வசந்த நவராத்திரின்னு வரும். அமாவாசை கழித்து வருகிற ஒரு 9 நாள், அந்த 9ஆம் நாளைத்தான் நவமி அப்படின்னு சொல்லி, இந்த நவமியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடுமான மட்டும் இணைந்து வரும். அந்த நாளை தான் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினமாக ஸ்ரீராமநவமியாக நம்முடைய புண்ணிய பாரத நாடு முழுவதுமே ஒரு 10 நாள் 15 நாள் திருவிழாவாக கொண்டாடுவாங்க. கொடியேற்றத்துடன் ரொம்ப அற்புதமாக துவங்கி சீதாராமர் திருமண வைபவம் முடிந்து பட்டாபிஷேகம், ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்தோடு ரொம்ப இனிமையாக இது முடியும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கதாக்கள், அதாவது முன்னாடி ஒரு 10 நாள் பின்னாடி ஒரு 10 நாள் அந்த மாதிரி இல்லை, ஒரு வாரம் அங்கங்கே கொஞ்சம் மாறுபடும் உங்களுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக நடக்கும். வேத பாராயணங்கள், நாட்டியம், நாடகம், ஆடல், பாடல், ராமாயண சொற்பொழிவுகள், கதா காலட்சேபம், இதெல்லாம் நடந்து கடைசியில் சீதாவுக்கும் ராமபிரானுக்கும் திருமண வைபவங்கள் நடந்து பட்டாபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறம் தேர் திருவோட் அந்த மாதிரி எல்லாமே தேர் திருவிழா எல்லாம் சேர்ந்து இது அந்த மாதிரி முடியும். இதையெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆச்சாரியார்கள் மகான்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அடியனுடைய சின்ன முயற்சி சொல்கிறேன். கற்பு என்பதை பொதுவில் வைப்போம் அப்படின்னு பார்த்து அப்போவே ராமபிரான் ஏகபத்தினி விரதனாக இருந்தார். இப்போ ஸ்ரீ ராமபிரான் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை. இது ஒரு 7வது அவதாரம், ராமபிரானுடைய அவதாரம், விஷ்ணு பகவானுடைய 7வது அவதாரம். ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திதி தேவதைகள் இருக்கு இல்லையா, அதில் அந்த அஷ்டமியும் நவமியும் அந்த 2 திதியும் போய் பெருமாள்கிட்ட விண்ணப்பிக்கிறது. சுவாமி, எல்லா திதிகளையும் எல்லாரும் கொண்டாடுறாங்க, அடியேனை யாருமே கவனிக்கிறது இல்லைன்னு அஷ்டமியும் சொல்கிறது, நவமியும் சொல்கிறது. பெருமாள் புரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. கிருஷ்ணாவதாரத்தில் அஷ்டமியில் ஜனனம் செய்து உங்கள் அஷ்டமி திதியை சிறப்பித்துக்கிறேன். அதே மாதிரி ராமாவதாரத்தில் நவமி திதியை சிறப்பிப்பதாக அவர் வாக்கு கொடுக்குறாரு அந்த திதி தேவதைகளுக்கு. அதன்படியாகத்தான் கிருஷ்ண லீலைகளும் ராமாவதாரமும் இந்த நவமி திதியிலையும் அது அஷ்டமியிலையும் வரும். அது கோகுலாஷ்டமி என்கின்ற பெயரில் வரும். இந்த ராம நவமி என்கின்ற பெயரில் இந்த இது வரும். ராமாவதாரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமபிரான் ஒரு குருவிற்கு நல்ல மாணவனாக, ஒரு தந்தைக்கு அற்புதமான சிறந்த புத்திரனாக, ஒரு நல்ல மகனாக, மனைவிக்கு உற்ற கணவனாக, ஒரு ஏகபத்தினி விரதனாக, உடன் பிறந்த சகோதரர்களுக்கு ஒரு சிறப்பான சகோதரனாக, பகைவர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவும், நண்பர்களுக்கு உற்ற தோழனாகவும், அப்படி ஒரு பல வகையான தன்னை நிலைநிறுத்தி கொள்கிறார் ஸ்ரீராமபிரான். இந்த மாதிரி பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு இதையொட்டி நிறைய புராண நிகழ்வுகளும் நிறைய கதைகள் இதை மாதிரிலாம் நிறைய இருக்குது. ரொம்ப சொற்பமாக ரொம்ப சின்னதாக நம்ம இதில் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த வசந்த நவராத்திரி முடிஞ்சு வருகிற இந்த நவமி அன்னைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான தினம். அதை நம்ம விடவே கூடாது. நம்ம அதை கண்டிப்பாக அந்த நாளை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். சரி, இது என்ன வரலாறு அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கலாங்க. சிவசக்கரவர்த்திக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பேர் இல்லை. வசிஷ்ட மகரிஷி தான் அவரோட குலகுரு. அவருடைய உந்துதலின் பேரில் அவங்க புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்த சொல்ல ஸ்ரீ ரிஷியஸ்ருங்கர் அப்படிங்கிற ஒரு முனிவருடைய துணையோட ரொம்ப சிறப்பாக இந்த யாகங்களையும் ஹோமங்களையும் வெகு விமரிசையாக அயோத்தியில் நடத்தி முடிக்கிறாங்க.
அதன் பலனாக யக்ஞேஸ்வரன் அந்த யாகத்தில் வராரு. வந்து தோன்றி ஒரு கிண்ணத்தில் பாயச பிரசாதம் கொடுக்க அது தசரதருக்கு கிடைக்கிது. தன்னுடைய 3 மனைவிமார்களிடையும் பிரசாதத்தை தருகிறார் தசரதர். 3 பேரும் கொஞ்ச காலம் கழித்து கருவுற்று ராமபிரான் கோசலைக்கும் பரதாழ்வார் கைகேயிக்கும் லக்ஷ்மண சத்ருக்கர் சுமித்ர அம்பாளுக்கும் குழந்தைகளாக பிறக்கிறார். அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க ராவணனை அழிக்க அவதரித்தர் தான் ஸ்ரீராமபிரான் அப்படிங்கிற இந்த விஷ்ணு பகவானுடைய 7வது ஒரு அவதாரம். குழந்தைகள்லாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ரொம்ப அழகாக ராம பரத லட்சுமண சத்ருக்கணர்கள் வளர்கிறாங்க. ராமபிரான் ஜானகி தேவி சீதையை போய் ஜனகபுரியில் சிவதனுசுவை ஒடித்து கரம் பற்றி மனம் முடிக்கிறார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு அயோத்திக்கு வந்து பரதாழ்வாரிடம் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை எல்லாம் தந்துவிட்டு கானகம் போகிறார். லக்ஷ்மணனுடன் சேர்ந்து சீதை லக்ஷ்மணெல்லாம் கானகம் போயிடுறாங்க. கங்கை கரைக்கு போயிட்டு அங்கே படகோட்டி குகனோடு ஐவராகுகிறார். பஞ்சவடிக்கு போயிட்டு அங்கே மாயமான் அப்படின்ற ஒரு மானால் சீதாதேவி ராமதேவரை பெறுகிறார். அனுமாரின் உதவியோடு சீதையை மீண்டும் அறைகிறார். தன்னுடைய உடன்பிறவாத சகோதரர்களான விபீஷணன் சுக்ரீவனுக்கெல்லாம் முடிச்சூட்டி மீண்டும் அயோத்தி அடைந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்சியை தருகிறார். தன்னுடைய இறுதி காலத்தில் பார்த்திங்கன்னாக்கா அவர் தன்னுடன் இருந்த அங்கே அயோத்தியில் இருந்த புல் பூண்டு செடி எல்லாத்துக்குமே மோட்சம் கொடுத்துடுறாரு. அது மட்டும் இல்லைங்க, இன்றளவும் காசி மாநகரத்தில் சாக்ஷாத் சிவபெருமானே எல்லாருடைய காதுகளில் போயிட்டு ராமநாமம் ஓதுவதாக அவங்க அந்த இறக்கும் தருவாயில் ஓதுவதாக ஒரு உண்மை, நம்பிக்கை, அசைக்க முடியாத உண்மை. அதே போல் இந்த சீதா பிராட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க இல்லையா, ராவணன் கவர்ந்து கொண்டு செல்லும் போது பறவை ஜடாயுக்கு ஒரு தந்தை போல் அவர் இன்றளவும் அந்த ஸ்ராத்த திதி வேலைகள்லாம் கொடுக்குறாரு. அவங்களுக்கெல்லாம் மோட்சம் அளித்து இன்றளவும் காஞ்சி மாநகரத்துக்கு அருகே திருப்புட்குழி அப்படிங்கிற ஒரு ஊரில் இந்த விஷயங்கள் இன்றும் நடக்கிறது. விஜய ராகவனாக ஜடாயுவுக்கு ஈமைக்கிரிகளை இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார். ராம நாம மகிமைகளை சொல்லிலோ ஏட்டிலோ எதையிலுமே நாம் அடக்கவோ முடியாது. அளக்கவும் முடியாது, அடக்கவும் முடியாது. ஒரு நாமம் சொன்னால் 1000க்கு சமம். ராம அப்படி இருக்குது ஒரு 10 ஒரு எண். இன்னொரு ராம 10 10 × 10 அதை சொல்லுவாங்க இல்லையா, n to the power of 2 to the power of n, அந்த மாதிரி அது. ஸோ 10 × 10 100. இன்னொரு ராம அதுக்கு ஒரு 10, 100 × 10 1000. அப்படி பார்த்திங்கன்னா ராம 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 இந்த 3 சொன்னாலே 1000. அதனால் கலியுகத்தில் பெரிய தாரக மந்திரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாக்ஷாத் ஸ்ரீ ராம நாம மகிமை. அதுதான் ஒரு வசிஷ்டரை குலகுருவாக வச்சுருந்தார். பார்த்திங்கன்னா ராமருடைய தெய்வமூர்த்தி, குல தெய்வமூர்த்தி யாருன்னா சாக்ஷாத் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் தான். ஸ்ரீராமனின் சூரிய குலத்தார் பூஜித்த அவர்களுடைய அந்த ரவி வம்ச குலதெய்வ மூர்த்தி தான் ஸ்ரீ ரங்கநாத மூர்த்தி ஆவார். ஸ்ரீராமர் சிறு வயதிலே அனைத்து விதமான தர்ம ராஜ்ய நெறிகளோட ஞான பாடங்களையும் எல்லாம் கற்றுத்தெளிந்தார். வசிஷ்டருடைய நேரடி யோக வழிமுறைகளால் தன்னுடைய மானுட சரீரத்திலே இள வயதிலே பிரம்மஞான நிலையை அடைந்து வசிஷ்டர்கிட்ட போய் கேட்குறாரு, சர்க்குருநாதா, இவ்வளோ கலைகளையும் தாங்கள் எனக்கெல்லாம் அளித்து பிரம்மஞான நிலையமெல்லாம் பெறச் செய்து ராஜ்யபாரத்தையும் சுமக்கச் செய்தால் இது எப்படி சாத்தியமாகும்? அடியேனால் எப்படி ஜனகரக மகாராஜா போல விதேக முக்தி ஞானம் மானுட சரீரத்தை தரிக்கலாம் என்னால் முடியுமா? இதெல்லாம் அடியேனுக்கு நீங்கள் தான் ஆசி கொடுத்து இதெல்லாம் எனக்கு சொல்லணும், நான் ஞான நிலையிலேயே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு, உரைக்கிறாரு, அவர்கிட்ட பேசுகிறாரு. இப்போ பரபிரம்மான ஸ்ரீராமரை அறியாதது எதுவுமா உண்டா? இல்லை. ஆனாலும் தான் கொண்ட மானுட சரீர இலக்கணங்களுக்கு ஏற்றா போல்
ஸ்ரீராமர் நன்கு திறம்பட ஒழுகினார் இல்லையா? அப்போ வசிஷ்டரும் ஸ்ரீராமருக்கு அவருடைய அவதார மேன்மைகளையும் மானுட சரீரத்தில் அவர் ஆற்ற வேண்டிய கடமைகளையெல்லாம் எடுத்து கூறி ஸ்ரீராமருக்கு ஞான வாசிஷ்டம் அப்படின்னு, அதாவது யோக வாசிஷ்டம் அல்லது அந்த மாதிரி அற்புதமான ஒரு எளிமையான அறபோதனைகள் எல்லாம் அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு குரு அவருக்கு. வசிஷ்டர் அளித்த அந்த அறிவுரைப்படி தான் எளிய யோக வாசிஷ்ட நிலைகள் அடைகிறதுக்கு முன்னாடியே ஸ்ரீராமர் என்ன பண்ணுறாரு, ஒரு முகூர்த்த காலம் தாம் இருந்த பிரம்ம ஞான நிலையிலேயே திளைத்திட வேண்டி அவர் வழிபட்டு வந்த தம் குல தெய்வமான ஸ்ரீ ரங்கநாதமூர்த்தியிடம் போய் பிரார்த்திக்கிறார். அதன்படி ஸ்ரீ ரங்கநாதரின் திருவருட்புலனில் அப்போது இளவயதில் திளத்திருந்த ஸ்ரீராமரின் பிரம்ம ஞான திருவதனம் ரகுகுல வம்ச குலதெய்வமான ஸ்ரீ ரங்கநாதரின் திருவடிகளில் போய் பொதிந்து விட்டது. அதாவது ஒரு முகூர்த்த நேரம் ரங்கநாதரின் திருப்பார்வையில் ஸ்ரீராமரே விரும்பியபடி ஸ்ரீராமரின் பிரம்ம ஞான நிலை சாரல் ஸ்ரீ ரங்கநாதருடைய திருவடியில் பதிவாகியது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு நடந்தேறியது. அப்போ அந்த மாதிரி இதை நாம் எப்படி ரொம்ப எளிமையாக கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ரீராம அன்னைக்கு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா விரதம் இருந்து அவரவர் வயது வசதி அதற்கேற்றா போல் விரதம் இருந்துக்கோங்க. அதிகாலை நீராடி நீர் பூசியோ இல்லை திருநாமம் இட்டோ இருந்து மாலை வரை விரதம் இருந்தும் முடிவு போகும்போது நம்ம முடிச்சுக்கலாம் விரதத்தை. அதே போல் பார்த்திங்கன்னா திதி நிறைந்து முடிகிற சமயத்துலையும் முடிச்சுக்கலாம். அதான் அவங்கவுங்க சௌகரியம். பட்டாபிஷேக படம் ஸ்ரீராமருடைய ஜாதக வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஒரு பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க, இல்லை செப்பு தகடில் ஒரு நீல நிற பேனா கொண்டு அதை எழுதுறதுனால திருமணம் கைகூடும். வடை, பருப்பு, பானகம், நீர்மோர் இதெல்லாம் சிறப்பு. அவருக்கு படைக்கிறதும் சிறப்பு, தானம் கொடுக்கறதும் சிறப்பு. ஏன்னா இதுதான் அவருக்கு காட்டில் கிடச்சது. அதனால் பானகம், நீர்மோர், அந்த வடப்பருப்பு இதெல்லாம் தான் விசேஷம். சீதாராமர் கல்யாணம் நடக்கும், பட்டாபிஷேகம் நடக்கும். அதுக்கு நம்மாலான உதவிகள், பொருள் உதவியோ சரீர உதவியோ எது முடியுமோ அதை நாம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி ராமேஸ்வர தீர்த்தத்தில் அன்னைக்கு பூஜை பண்ணுறது சிறப்பு. சரையு நதி பூஜை சிறப்பு. தென் அயோத்தி அப்படின்னு சொல்லப்படுகிற கும்பகோணம் ராமசாமி கோயில் அங்கே நடக்கிற உற்சவம் சிறப்பு. ஸ்ரீராமர் அமர்ந்த கரை அப்படின்னு இன்றைக்கும் அமைஞ்சிக்கரைன்னு சென்னையில் இருக்குது, அங்கேயும் ராமர் கோயில் இருக்குது. குசலவர்கள் பூஜித்த குறுங்காலீஸ்வரர் கோயிலையும், ஏரிகாத்த ராமர் மதுராந்தகம் இருக்குது, அங்கேயும் போகலாம். மாம்பலம் கோதண்டராமர் கோயில் இருக்குது. திருநின்ற ஊரிலும் ஒரு ஏரிகாத்த ராமர் இருக்கிறாரு, அங்கே வழிபாடும் சிறப்பு. எங்கே வேணாலும் வழிபடலாம். முடியாதவங்க வீட்டிலேயே சுவாமியுடைய படத்தை வச்சு கூட நீங்கள் நல்லா வழிபாடு பண்ணலாம். என்ன பலன்? விசேஷு மனுஷ்யானாம் விரகந்துக்கிக. அதாவது நான் பிறந்த ராமருக்கு நம்முடைய வலிகள் துன்பங்கள் தெரியும். அதனால் பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதி நீக்குவார். வீட்டில் நோய் பிணிகள் அண்டாது, சகல சௌபாகியம் கிடைக்கும், எதிரி தொல்லை இருக்காது. மகாவிஷ்ணுவின் அம்சம் ஸ்ரீராமர், அதனால் லக்ஷ்மி தேவியின் அம்சம் சீதை, அதனால் ஆஞ்சநேயரோட அருளும் சேர்ந்து இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் திருமண பிராப்தம், குழந்தை வரம், பிரிந்தவர்கள் ஒன்று கூடுறது, லக்ஷ்மி கடாட்சம், வீட்டில் ஒரு ஒழுக்கமாக பிள்ளைகள் இருக்கும். இவை அத்தனையும் ஸ்ரீராமரை நாம் ஸ்ரீராம நவமி அன்றைக்கு கொண்டாடுவதால் நமக்கு கிடைக்கின்ற பலன்கள். இது மட்டுமல்ல, இன்னும் பல 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 எதையுமே நாம் அந்த ஆதிசேஷனால் கூட சொல்ல முடியாத 1000 தலை இருக்கிறது. யாராலும் சொல்ல முடியாது. 1000 தலை கொண்ட ஆதிசேஷனாலே முடியாது. அடியேனால் முடியுமா? இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். இந்த பதிவில் நீங்கள் நிறைய ராமர் கோயில்களை தரிசித்து கொண்டிருக்கிறீங்க. அதனுடைய படங்கள் தான் இது. எல்லாரும் ஸ்ரீராமநவமியை சிறப்பாக கொண்டாடுங்கள். அவரவர்கள் வயது வசதிக்கேற்ப விரதங்களை அனுஷ்டிக்கவும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. ஓம்